சென்னை மாநகர காவல் ஆணையராக ஏடிஜிபி அருணை நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக ஏடிஜிபி அருண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகர காவல் ஆணையராக ஏடிஜிபி அருணை நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ். சென்னை காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார். என்ன காரணத்துக்காக மாற்றப்பட்டிருக்கிறார், அல்லது இது வழக்கமான ஒன்றுதானா? தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பல காவல் ஆணையர்கள் இருந்தாலும் கூட சென்னையை பொறுத்தவரையிலே அது மிக ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாக பார்க்கப்படும். கிட்டத்தட்ட டிஜிபிக்கு ஒரு இணையான ஒரு பொறுப்பாக அதுக்கு கடும் போட்டி இருக்கும். சென்னையிலே கமிஷனராக வர வேண்டும் என்பது பல காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய ஒரு கனவாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பிலிருந்து காவல்துறை ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டதற்கான காரணங்கள் குறித்து தமிழக அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற ஆம்ஸ்ட்ராங் அவர்களது படுகொலை ஒரு முக்கிய காரணமாக காவல்துறை வட்டாரத்தில் பேசப்படுகின்றது. இந்த படுகொலை பொறுத்தவரையில ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர் பட்டப்பகலில் அவரது வீட்டு அருகிலேயே வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது என்றெல்லாம் பல கட்சியை சார்ந்த தலைவர்கள், அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். எனவே தமிழக அரசு ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்ததாக கூறப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையிலேயே சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகி இருக்கின்றது. சந்தீப் ராய் ரத்தோர் தற்போது மாற்றப்பட்டு அவருக்கு மாற்றாக சென்னையினுடைய கமிஷனராக, சென்னையினுடைய காவல்துறை ஆணையராக அருண் ஐபிஎஸ் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவரும் நீண்ட அனுபவம் கொண்டவர். அந்த காவல்துறை ஆணையர் அந்தஸ்துக்கு வர வேண்டிய அந்த போதிய அனுபவம் கொண்டவராகவும் இவர் இருந்து வருகின்றார். ஏற்கனவே சில மாதங்கள் முன்பு சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்படுவார், அதற்கு மாற்றாக வேறு ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்டு வரப்படுவார் என்று 2-3 அதிகாரிகளுடைய பெயர் என்பது தெரிவிக்கப்பட்டு வந்தது. ஆனாலும் கூட அந்த மாற்றம் என்பது நிகழாமல் இருந்து வந்தது. ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த கொலை என்பது தமிழ்நாட்டை மட்டுமில்லாமல் இந்தியாவையே உலுக்கிய ஒரு கொலையாக பார்க்கப்படுகின்றது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் என்பது ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. எனவே அந்த நிலையிலே தான் தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கின்றார். எனவே புதிய ஆணையராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி திரு அருண் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மாநகர காவல் அதிகாரிகளுடன் அவர் விரைவில் ஆலோசனை மேற்கொள்வார் என தெரிய வருகின்றது. அவர் புதிதாக பொறுப்பேற்கின்றார். அருண் பொறுத்தவரையிலே ஒரு மூத்த காவல்துறையினுடைய அதிகாரியாக செயல்பட்டு வந்தவர். அவர் தற்போது மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் பொறுப்புக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். நாம் முன்பே குறிப்பிட்டது போல மிக மிக முக்கியமான பொறுப்புகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றன. சென்னையினுடைய மாநகர காவல் ஆணையராக இருந்தாலும் மாநகராட்சி ஆணையராக இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக பார்க்கப்படும். ஏனென்றால் தலைமையிலே, அதாவது மாநிலத்தினுடைய தலைமையில் பணியாற்றக்கூடிய ஒரு முக்கியமான இடம் என்பதால் பொறுப்புகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். முதலமைச்சர், அமைச்சர் உள்ளிட்ட அனைவருடைய நேரடி கண்காணிப்பு இருக்கும். எனவே அந்த துறை மிக முக்கியமான துறை. எனவே சென்னை மாநகர காவல் ஆணையராக ஏடிஜிபி அருண் தற்போது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்திருக்கின்றது. அதே போல சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கினுடைய ஏடிஜிபியாக அருண் இருந்த நிலையில் அவர் சென்னை மாநகர காவல் ஆணையராக மாற்றப்பட்டிருக்கிறார். எனவே அதற்கு மாற்றாக, அவர் வகித்து வந்த பதவிக்கு மாற்றாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அந்த பதவியில் இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு தற்போது அவருக்கு பதிலாக அருண் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. ராஜேஷ், தற்போது காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல எப்பிருந்து அவங்க பொறுப்பெடுத்துக்குவாங்க? இந்த பணி நியமன ஆணை என்பது உடனடியாக அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் முன்னாள் ஏடிஜிபியாக இருந்தவர். அவர் சென்னை மாநகர ஆணையராக, காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் உடனடியாக இந்த பதவியை ஏற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
திரு அருண் அவர்களை பொறுத்தவரையிலே 1996 பேட்சை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி. தற்போது குற்றப்புலனாய்வு துறையினுடைய அந்த கூடுதல் காவல்துறை இயக்குநர் ஜெனரலாக அவர் இருந்து வந்தார். இந்த நிலையிலே தான் அவருக்கு இந்த சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலே பணியாற்றியிருக்கக்கூடியவர். குறிப்பாக தலைநகர் சென்னை மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் பிற இடங்களிலும் அவர் பணியாற்றியிருக்கின்றார். நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு மூத்த அதிகாரி என்ற அடிப்படையிலே சென்னை காவல் ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அவருடைய அந்த அனுபவம் என்பது அடுத்த சில ஆண்டுகளுக்கு காவல்துறையிலே பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்பு காவல்துறை ஆணையராக இருந்து வந்த சந்தீப் ராய் ரத்தோர் தற்போது அவர் வேறு பணியிடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ட்ரைனிங் டிஜிபியினுடைய அந்த பயிற்சி பள்ளிக்கு மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் அந்த இடத்திற்கு மாற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்து இந்த மாற்றங்கள் 3 மாற்றங்கள் கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திரு அருண் ஐபிஎஸ் ஏடிஜிபியாக இருந்தவர் சென்னை மாநகர ஆணையராகவும், அதே போல இதற்கு முன்பு சென்னை மாநகர ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் தற்போது பயிற்சி பள்ளிக்கும் மாற்றப்பட்டு அதற்கு மாற்றாக திரு டேவிட்சன் தேவாசிர்வாதம் தற்போது அருண் அவர்கள் வகித்து வந்த பதவிக்கு மாற்றாக அவரிடத்திலே பணிகளை கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.